ராமாபுரத்துல பிரசாத் சாரதா தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள், 3 மருமகள்கள். பெரிய பையன் ரமேஷ் மனைவி அனாமிகா, 2வது பையன் சுரேஷ் மனைவி அவனி, 3வது பையன் அருணோட மனைவி அஞ்சலி. இந்த 3 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒருத்தரை விட ஒருத்தர் தான் தான் அழகு அப்படின்னு போட்டி போடுவாங்க. வீட்டு வேலைய விட கண்ணாடி முன்னாடி தான் இவங்களுக்கு அதிக வேலை. ஒரு நாள் காலையில வீட்ல சூழ்நிலை எப்பவும் போலந்தான் இருந்துச்சு. 3 மருமகள்களும் ஆளுக்கு ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்து அவங்களோட முக அழக பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாரதா கோபமா ஹாலுக்கு வந்து, ஏமா அனாமிகா, அவனி, அஞ்சலி, எவ்ளோ நேரமா கண்ணாடி முன்னாடி? காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டை பெருக்கி கோலம் போடுற நேரமாச்சு, இப்படி கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு பூஜை எல்லாம் கூட பண்றதுக்கு தயாரா இருக்கு. ஆனா நீங்க மட்டும் அந்த பவுடர் டப்பாவும் கையுமா இருக்கீங்க. அனாமிகா அவளோட முகத்துல பவுடர் அரைச்சுக்கிட்டு, அத்த ஏன் கவலைப்படுறீங்க? நான் இந்த வீட்டோட பெரிய மருமக. வெளிய இருந்து யாராவது வந்தா முதல்ல என்னதான் பாப்பாங்க. அப்ப நான் தானே ரெடியாகி அழகா இருக்கணும். நான் நல்லா இல்லைன்னா இந்த வீட்டு கௌரவம் கெட்டு போயிடாதா? நான் நல்லா இருக்கணும்ல. அக்கா, உன்னோட ஐடியாலாம் இந்த காலத்துல ஒன்னும் வேலைக்கு ஆகாது. மாடர்ன் லுக் முன்னாடி உன் மேக்கப் எல்லாம் நிக்காது. அத பாத்தீங்கல்ல என் கண்மைய எப்படி வரைஞ்சிருக்கேன்னு? இததான் உண்மையிலேயே கிளாமர்னு சொல்லுவாங்க. மீன் கண்கள் மீன் கண்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் கண்ணை கொஞ்சம் பாருங்க. நான் தான் சின்ன மருமக, குறும்பு காரி. என் சருமத்தை பாருங்க, குழந்தை மாதிரியே இருக்கு. என் அழகுதான் எல்லாரையும் சுண்டி இழுக்குது. என் சருமத்து முன்னாடி உங்க யாராலையும் நிக்க கூட முடியாது. சாரதா, இவங்களோட அழகு பைத்தியம் எங்களை விட்டு விடாது. நீ எவ்ளோ சொன்னாலும் வேஸ்ட். நம்ம ஊர்ல திருநாள் வருது இல்லையா? நிறைய பேர் வருவாங்க. சீக்கிரமா சமையல் ஆரம்பிக்கட்டும். வர்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதேதாங்க எனக்கும் பயமா இருக்கு. இவங்க கிச்சனுக்கு போறதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடும் போல இருக்கு. ஏமா பொண்ணுங்களா, சீக்கிரமா வந்து சமையல் ஆரம்பிங்க. நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் இன்னைக்கு வருவாங்க. அவங்களுக்கு உதவி பண்றதா நம்ம கடமை. முகத்துல அழகு இருந்தா மட்டும் போதாது, மனசுலயும் கொஞ்சம் கருணை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு மத்தியானம் ஆச்சு. நல்ல உச்சி வெயில். அந்த நேரத்துல ஒரு வயசான அம்மா முடியெல்லாம் கலைஞ்சு போய் ஒரு குச்சி எடுத்துட்டு களைப்பா அந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்தாங்க. அவங்க பசில உட்கார்ந்திருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சாரதா மனசு கரைஞ்சு போச்சு. தன்னோட மருமகள்களை கூப்பிட்டு ஒரு விந்தையான பரீட்சை வைக்கணும்னு நினைச்சாங்க. மருமகளுங்களே, வெளியில ஒரு பாட்டி பசியில வந்திருக்காங்க. உங்க 3 பேர்கிட்டயும் இப்ப செஞ்ச சாப்பாடு ரெடியா இருக்குல்ல? இந்த பாட்டிக்கு யார் என்ன கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கவனிக்கிறேன். இது உங்க மனசு அழகா இருக்கான்னு சோதிக்கிற பரீட்சை அப்படின்னு சொன்னதும் முதல்ல அனாமிகா கிச்சனுக்குள்ள போனா. அனாமிகாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. கிச்சன்ல இருந்த சாப்பாடுல சுட சுட சாப்பாடு, வத்த குழம்பு, சாம்பார் எல்லாம் எடுத்து வச்சா. பாவம், அந்த பாட்டி வெயில்ல களைச்சு போயிருப்பாங்க. நான் கொஞ்சம் போட்டேன்னா பசி தீராது. என்னோட பங்கு கூட அவங்களுக்கே நான் கொடுத்துடுறேன். நான் பசியில இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாட்டி நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ஒரு பெரிய தட்டை எடுத்துக்கிட்டு அதுல மோர் குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார் எல்லாம் இருந்தது. இன்னொரு கையில குடிநீர் எடுத்துக்கிட்டு வந்தா. பாட்டி பசியா இருக்கா? இதோ உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். தண்ணி கூட கொண்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுங்க, உங்க களைப்பு குறையும். அப்ப அந்த வயசான அம்மா அனாமிகாவை அப்படியே பார்த்தாங்க. அனாமிகாவே சுயமா சாப்பாட கலந்து அந்த பாட்டியம்மாக்கு ஊட்டி விட்டா. ரொம்ப திருப்தியா கவனிச்சா. அனாமிகாவோட கண்கள்ல சுயநலம் இல்லாத அன்பு தெரிஞ்சுது. அவளுக்கு அப்புறமா அவனியோட முறை வந்தது. அவனி அவளுக்காக பிரத்யேகமா வெளியில இருந்து ஆர்டர் பண்ண பிரியாணிய திறந்து பார்த்தா. நானே இத நிறைய பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் என்ன சாப்பிடுறது? இந்த ருசியோட அருமை அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? சரி, அத்தை சொல்லிட்டாங்கல்ல, கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடை எடுத்து ஒரு சின்ன பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வந்தா. மீதி சாப்பாட தன்னோட ரூம்ல எடுத்து வச்சுக்கிட்டா. பாட்டி, இத சாப்பிடுங்க. இது ரொம்ப விலை உயர்ந்த சாப்பாடு. சிட்டில இருந்து வரவழைச்சிருக்கேன். கீழே சிந்தாம ஜாக்கிரதையா சாப்பிடு. இதுக்கு மேல என்கிட்ட ஒன்னும் இல்ல. இப்போ அஞ்சலியோட முறை வந்துச்சு. அஞ்சலிக்கு சோம்பேறித்தனம் அதிகம். சமைக்கிறதுனா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏனோ தானோன்னு சமைச்ச ஒரு சாப்பாடு இருந்தது. ஐயோ, இந்த வெயில்ல வெளியே போணுமா? என்னோட மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிடுமே. இந்த பாட்டி அம்மைக்கு என்னத்த கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அஞ்சலி உள்ள போய் சமைச்ச சாப்பாட சரியா கூட கலக்காம பாதி வெந்தும் வேகாத சாம்பார் எடுத்துட்டு அதையும் பாதி ஊத்தி
பாட்டியம்மா இந்தா என்கிட்ட இவ்ளோதான் இருக்கு. சாப்பிட்டா சாப்பிடல எந்திரிச்சு போ. என் நேரத்தை ஒன்னும் வீணாக்காத. எனக்கு மேக்கப் போடுற நேரம் வந்துருச்சு. இப்படி 3 பேரும் போட்ட சாப்பாட அந்த வயசான அம்மா திருப்தியா சாப்பிட்டாங்க. திடீர்னு அந்த வீட்டு முன்னாடி நிலைமை மாறிடுச்சு. வானத்துல இருந்து ஒரு விந்தையான ஒளி வந்துச்சு. அந்த வயசான அம்மா திடீர்னு மாயமாயிட்டாங்க. அந்த ஒளியில கிரீடம் போட்ட ஒரு அழகான வனதேவதை பிரத்யட்சையானாங்க. 3 மருமகள்களும் மாமியாரும் மாமனாரும் ஆச்சரியமா நின்னுட்டு இருந்தாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி, நான் உங்க மனதை சோதிக்கிறதுக்காக தான் இப்படி வந்தேன். உங்க 3 பேரோட செயல்களையும் நான் கவனிச்சேன். அனாமிகா வனதேவதைய வணங்கிட்டு நின்னா. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க இப்படி வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. அனாமிகா, உன்னோட பக்தி, சுயநலமில்லாத உன் மனசு, இத பார்த்து நான் வியந்து போனேன். நீ உன்னோட பசிய கூட பொருட்படுத்தாம அந்த அம்மாவின் பசிய போக்குன. அதனால நான் உனக்கு இந்த தங்க மேக்கப் பாக்ஸ பரிசா வழங்குறேன். இத நீ ஒரே ஒரு முறை உபயோகப்படுத்தினா அதுவே உன்னோட நிரந்தர அழகா, என்றும் மாறாத இளமையோட நிரந்தரமாயிடும். உன்னுடைய அழகு என்னைக்கும் மாறாது அப்படின்னு சொல்லி வனதேவதை ஒரு தங்க நிறத்துல ஒரு டப்பாவை எடுத்து கொடுத்தாங்க. அத பார்த்தா அது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவனி, நீ உதவி செஞ்சதா, ஆனா உன்னோட கண்கள்ல சுயநலம் இருந்தது. இருக்கிறத முழுசா கொடுக்காம ஒளிச்சு வச்ச. அதனால நான் உனக்கு வெள்ளி மேக்கப் பாக்ஸ கொடுக்கறேன். இது உனக்கு அழக கொடுக்கும். ஆனா நீ எப்பெல்லாம் சுயநலமா இருக்கியோ அப்பெல்லாம் அந்த அழகு குறைஞ்சுக்கிட்டு போகும். அத கேட்ட உடனேயே அவனி வெக்கப்பட்டு தலகுனிஞ்சு அந்த சில்வர் பாக்ஸ வாங்கிக்கிட்டா. அஞ்சலி, நீ ஏதோ செய்யணுமேனு செஞ்ச. நீ அடுத்தவங்க பசிய விட உனக்கு மேக்கப் போடுறதுதான் முக்கியம்னு நினைச்ச. அதனால உனக்கு வெண்கல மேக்கப் டப்பாவை தரேன். இது மூலமா உனக்கு சாதாரண அழகுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வனதேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அந்த 3 பெட்டிகளும் இப்ப அவங்க கையில இருந்தது. வீட்ல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அனாமிகாவை பார்த்த ரமேஷ், அனாமிகா, உனக்கு கிடைச்ச இந்த மரியாதை உன் மனசுக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த தங்க பெட்டி உன் நல்ல குணத்துக்கு பரிசு. என்னவோ ரமேஷ், நான் அந்த பாட்டியோட பசி போகணும்னு தான் நினைச்சேன். உதவி செய்யறதுல இருக்க சந்தோஷத்தை விட இந்த பெட்டிலாம் சின்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா தன்னோட தங்க பெட்டிய மெல்லமா திறந்தா. அதுல இருந்து ஒரு அற்புதமான திவ்ய வாசனை வெளிப்பட்டுச்சு. அந்த டப்பால இருந்த பவுடரை கொஞ்சமா எடுத்து போட்டதும் அனாமிகாவோட முகத்துல ஒரு தேவதையோட அம்சம் தெரிஞ்சுது. அந்த பொலிவை பார்த்து அவனி, அஞ்சலி ஆச்சரியப்பட்டாங்க. அவனி தன்னோட வெள்ளி பொட்டிய பார்த்து, என்னோட பெட்டி கூட மினுக்குது. ஆனா அனாமிகா அக்கா கிட்ட இருக்கிற ஒரு பொலிவு, ஒரு அமைதி என்கிட்ட இல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லையா சுரேஷ்? ஆமா அவனி, உதவி செய்யறதுல நீ கணக்கு பார்த்திருக்க. இனிமேலாவது உன் அழக பார்த்து நீயே கர்வப்படாம அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாம இருந்தா நல்லது. அஞ்சலி தன்னோட பிரான்ஸ் பெட்டிய பார்த்து, என் பொட்டி என்ன இப்படி இருக்கு அருண்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் எல்லார விட அழகா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் எல்லார விட ரொம்ப மங்கி போய் தெரியறேனே. அஞ்சலி, மனசு அழகா இருந்தா முகம் தானா அழகாயிடும். நீ அந்த பாட்டிக்கு பாதி பாதி சாப்பாடு போட்ட. அதனாலதான் உனக்கு இந்த பொட்டி கிடைச்சது. இனிமேலாவது சோம்பேறித்தனத்தை கைவிடு. அன்னைக்கு ராத்திரி 3 மருமகள்களும் ஒன்னா உட்கார்ந்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த இந்த பழைய போட்டி, பொறாம எதுவுமே இல்ல. 2 பேரும், நான் சொல்றதை கேளுங்க. இந்த பாக்ஸ் இங்க வந்திருக்கிறது நம்ம ஒருத்தவங்கள விட ஒருத்தவங்க அழகா இருக்குமான்னு காட்டுறதுக்கு இல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை அழகா மாத்தணுங்கிறதுக்காக. நம்ம அழகு நம்ம செய்யற வேலையில இருக்கு. அக்கா, நீ சொன்னது உண்மை. அந்த தங்க பெட்டி மாதிரியே உன்னோட மனசும் தங்கமா இருந்திருக்கு. நான் கூட என் வெள்ளி பெட்டிய நல்ல விதமா உபயோகிக்கிறேன். அட ஆமாக்கா, இனிமே நான் கூட சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன். முதல்ல வந்து எல்லாருக்கும் உதவி செய்யறேன். அப்பதான் என்னோட இந்த பொட்டி கூட தங்க மாதிரி மினுமினுன்னு மினுக்கும். இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ராமாபுரத்துல அவங்கள பத்தி அந்த ஊரே பேச ஆரம்பிச்சுது. 3 மருமகள்களும் கண்ணாடி முன்னாடி இல்லாம ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா மிஸ்டர் பிரசாத், நம்ம மருமகளுங்க எப்படி மாறிட்டாங்க பாத்தீங்களா? அந்த மாய மேக்கப் பாக்ஸ் அவங்களோட முகத்தை மட்டும் கிடையாது, அவங்க மனசையும் மாத்திருச்சு. ஆமா சாரதா, உண்மையான மேக்கப்புங்கிறது நம்ம கேரக்டர் தான்.
அந்த தேவதை கொடுத்த வரம் நம்ம வீட்டையே பிரகாசமாக்கிருச்சு. 3 பேரும் சேர்ந்திருந்தா அந்த வீடு நந்தவனம்தான். ஒரு நாள் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தது. ஊர்ல மழை இல்லாம வறுமை வந்தது. மக்கள் பசியில வாடிட்டு இருந்தாங்க. அவனி, அஞ்சலி, நம்ம கிட்ட இருக்க தானியங்கள் எல்லாத்தையும் ஊர் மக்களுக்கு பயன்படுத்தலாமா? நம்ம 3 பேரும் சேர்ந்து அன்னதானம் பண்ணலாம். கண்டிப்பா அக்கா. என்கிட்ட இருக்க நகையை கூட வித்து மக்களுக்கு உதவி பண்ணலாம். என்னோட தங்கம் பெட்டிக்குள்ள இருக்கிறத விட 10 பேருக்கு உதவியா இருக்குன்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. சமையல் வேலையெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்க்கா. இந்த தடவை யாருக்கும் குறை வராம திருப்தியா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம். இப்படி 3 மருமகள்களும் சேர்ந்து ஊர் மக்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அவங்க சேவையை பார்த்து ஊர் மக்களே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் அந்த 3 மருமகள்களையும் ராமலட்சுமிகள்னு சொன்னாங்க. அந்த சாமானிய பெட்டிகள் இப்போ சாதாரண பெட்டிகளா மாறி போச்சு. ஏன்னா அந்த மேக்கப் பாக்ஸ் குடுக்க இருந்த மாயாஜாலத்தை விட மிக சிறந்த அன்பு அவங்களோட மனசுல இருக்கு. இப்போ 3 மருமகள்களும் பசங்களும் மாமனார் மாமியாரோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ராமாபுரத்துல அந்த வீடு ஒரு நந்தவனம் மாதிரி எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா மாறுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். ரங்காபுரங்கிற ஊர்ல சாரதா பிரசாத்னு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள், ரமேஷ், சுரேஷ், அருண். பெரியவன் ரமேஷுக்கு அனாமிகாங்கிற ஒரு மனைவி இருக்கா. சுரேஷ், அருண் சிட்டில வேலை பார்த்துக்கிட்டு அங்க பணக்காரிகளான அவனி, அஞ்சலிங்கிற பெண்களை கல்யாணம் பண்ணாங்க. அனாமிகா ஏழை வீட்டு பெண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி. அவனியும் அஞ்சலியும் அவங்க ஆஸ்தி படிப்பை வச்சு ரொம்ப திமிரா இருந்தாங்க. அனாமிகாவை வேலைக்காரி மாதிரி பார்த்தாங்க. ஒரு நாள் காலையில 8 மணிக்கே அனாமிகா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு காலை டிஃபனை பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ 2 மருமகள்களும் எழுந்திருச்சு வந்து, அப்பா, இந்த கிராமத்துல கோழி கூவுறதுக்கு முன்னாடியே அத்தை எந்திரிச்சு சுப்ரபாதம் பாடுறாங்க. என்னோட தூக்கமே போச்சு. ஆமா, எங்க டாடி வீட்ல 10 மணி வரைக்கும் தூங்குவேன். ஆனா இங்க என்னோட பியூட்டி ஸ்லீப்பே போச்சு. ஏமா அனாமிகா, காஃபி கிஃபி இருக்கா அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா 2 கையில காஃபியை எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. இந்தாங்க, இப்பதான் ஃபில்டர் காஃபி கலந்த, குடிங்க. அப்போ அந்த காஃபிய வாங்கிக்கிட்டு அஞ்சலி ஒரு சிப் பண்ணிட்டு கோபமா அனாமிகா கிட்ட ரொம்ப திமிரா பேசுனா. அடச்சி, என்னது இது? காஃபியா இல்ல கசாயமா? எங்களுக்கு கேப்புச்சினோ வேணும்னு சொன்னோம். உனக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாதா? ஆமா, இது எங்களுக்கு பிடிக்காது. காஃபி எங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? பாவம். அப்போ சாரதா காதுல இது விழுந்தது. எழுந்திருச்சு ஹாலுக்கு வந்தாங்க. என்னம்மா, காலையிலே அனாமிகா கிட்ட கத்துறீங்க? அவ காலையிலே எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டா. ஒரு கிளாஸ கூட கழுவ மாட்டீங்க. நீங்க என்ன இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அப்போ அருணும் சுரேஷும் அவங்க பேச்ச கேட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. அம்மா, எப்ப பார்த்தாலும் அனாமிகா அன்னிக்காகவே பேசிட்டு இருக்க. அவனியோட லைஃப் ஸ்டைல் வேற. அவ கேட்கறத கொடுக்கறது நம்ம கடமை. ஓமாம்மா, அஞ்சலியோட அப்பா கோடீஸ்வரன். அவ நம்ம வீட்டுக்கு வந்ததே அதிர்ஷ்டம். அனாமிகா அண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டு ரமேஷ் அங்க வந்தான் கோபமா. டேய், வாய அடக்கி பேசுங்க. அனாமிகா இந்த வீட்டு பெரிய மருமக. உங்க மனைவிகளுக்கு வேலை செய்ய வரலன்னா கத்துக்க சொல்லுங்க. என் மனைவிய வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணா சும்மா இருக்க மாட்டேன். ஆஹா, மாமா நல்லாதான் பேசுறாரு. எங்க அப்பா கொடுத்த வரதட்சணை முன்னாடி உங்க சொத்து எவ்வளவு? நாங்க மகாராணி மாதிரி இருப்போம். வேலை செய்யதான் அனாமிகா இருக்கால்ல. கரெக்ட் அவனி. இவளுக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? தின்னுட்டு தின்னுட்டு தண்டமா வீட்ல தானே இருக்கா. போதும், நிறுத்துங்க. நான் இதை என் கடமை நினைச்சு பண்றேன், சம்பளத்துக்காக இல்ல. பணம் இருந்தா மனுஷங்களோட மதிப்பு தெரியாதா? அப்போ அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு பிரசாத் பொறுமையா ஹாலுக்கு வந்தாரு. நிறுத்துங்கம்மா, எப்ப பார்த்தாலும் வீட்ல சண்டையாவே இருக்கு. என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னங்க ஆச்சு? கையில என்ன பேப்பர் வச்சிருக்கீங்க? வேற என்ன ஆகணும்? எல்லாம் முடிஞ்சிருச்சு சாரதா. நம்ம குடும்பமே நடு ரோட்டுக்கு வரப்போகுது. அப்பா, என்னாச்சு சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னீங்களேன்னு அந்த கோல்டு சிட்டுல பணத்தை போட்டோம். இப்ப அவனுங்க நமக்கு டாட்டா காட்டிட்டானுங்க. இது மட்டும் இல்ல, நீங்க வாங்கின 50 லட்சமும் போச்சு. 50 லட்சத்தை ஒரு வாரத்துல கட்டலன்னா வீட்டை ஜப்தி பண்ணுவாங்க. லாயர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். ஐயையோ, 50 லட்சமா? அதை எங்க இருந்து போய் போராடுறதுங்க? நம்ம கிட்ட இருக்கிறத வித்தா 20 லட்சம் கூட தேராதே. என்ன மாமா சொல்றீங்க? அவ்ளோ பணமா? நீங்கெல்லாம் கொஞ்சம் பாத்துருக்கலாம்ல. இதெல்லாம் உங்களால தாண்டா ஆச்சு. அப்பாவையும் இதுல தள்ளி விட்டீங்க. இப்ப என்ன பண்றது? என் மொத்த பணமும் போச்சேப்பா.
கடவுள் தான் காப்பாத்தணும். மாமா கவலைப்படாதீங்க மாமா, 50 லட்சம் தானே. எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா 5 நிமிஷத்துல கிடைச்சிரும். நான் கேக்குறேன். ஆமா, எங்க அப்பா அவ்வளவையும் ஜிபேல அனுப்பிடுவாரு. அனாமிகா மாதிரி கைய பிசைஞ்சிட்டு உட்கார மாட்டோம். ப்ராப்ளம சால்வ் பண்ணுவோம். பிரச்சனை வரும்போது அவங்க இவங்கள கேட்க கூடாது, நம்மளே தான் அதுக்கு பரிகாரம் தேடணும். நீ வாய மூட அனாமிகா, உன்னை யாரும் இங்க கேட்கல. அவனி நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு அவனி ரொம்ப திமிரா அவங்க அப்பாக்கு ஃபோன் போட்டு பேசினான். ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாமாக்கு பிசினஸ்ல நஷ்டம் வந்துருச்சு, ஒரு 50 லட்சம் தேவைப்படுதுப்பா. 50 லட்சமா? திடீர்னு கேட்டா எப்படிமா? பிசினஸ்ல லாப நஷ்டம் இருக்கதான் செய்யும். மார்க்கெட் இப்போ டவுனா இருக்கு. என்கிட்ட கூட அவ்வளவு பணம் இல்ல, சாரி அப்படின்னு சொல்லி அவனியோட அப்பா போனை வச்சுட்டாரு. அவனியோட முகம் சின்னதாயிடுச்சு. என்ன அவனி, உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு? சரி விடுங்க, ஏன் டாடி இருக்காருல்ல, போனை போடுறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி அவளோட அப்பாக்கு ஃபோன் பண்ணா. ரொம்ப நேரம் கழிச்சு போனை எடுத்தாரு. டாடி, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு 50 லட்சம் ரூபாய் வேணும். ப்ளீஸ் டாடி, ஹெல்ப் பண்ணுங்க. அஞ்சலி, நான் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கேன். பெரிய டீல் ஒன்று போயிடுச்சேன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்போ பணம் கேட்டு என் பிபியை ஜாஸ்தி பண்ணாத. உன் புகுந்த வீட்டு பிரச்சனை ஒண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அப்பாவும் போனை கட் பண்ணிட்டாரு. அந்த நேரத்துல அஞ்சலியோட முகமும் மாறிப்போச்சு. பிரசாதும் சாரதாவும் அப்படியே நின்னாங்க. பாத்தீங்களா, பணக்காரங்கன்னு பெருசா பீத்திக்கிட்டீங்க. கடைசி நிமிஷத்துல சொந்த பொண்ணுங்களுக்கே அவங்க உதவி பண்ணல. அவங்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனையா இருக்கும். எங்க கிட்ட இருக்கிற டைமண்ட் நகையை நாங்க விக்கிறோம், கோடி ரூபாய் கிடைக்கும். ஆமா, தங்கம் விக்கிற விலைக்கு என் பாதி நகைய வித்தா போதும், கேட்டதுக்கு மேல பணம் கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து டவுன்ல இருந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போனாங்க. அப்போ அந்த கடைக்காரர் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொன்னாரு. ஏமா, இந்த நகையெல்லாம் எங்க வாங்குனீங்க? எங்க டாடி துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தாரு. பியூர் டைமண்ட், 50 லட்சம் கிடைக்கும். 50 லட்சமா? ஜோகு நல்லா இருக்கே. இதெல்லாம் அமெரிக்கன் டைமண்ட்ஸ், ரோட்ல எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான். இதை வித்தீங்கன்னா ஒரு 500 ரூபா கிடைக்கும், அதுவே ஜாஸ்தி. என்ன நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? எங்க அப்பாவாவது ஃபேக் நகை கொடுக்கறதாவது? நான் டெஸ்ட் பண்ணிலமா சொல்றேன், என்ன எப்படி பேசுறீங்க? அவனிக்கும் அஞ்சலிக்கும் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னாங்க. பிரசாத் உடைஞ்சு போயிட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம மானம் போக போகுது. வீட்டை எடுத்துக்க போறாங்க. நம்ம ரோட்டுக்கு வர போறோம். கடவுளே, யார் எங்களை காப்பாத்துவா? மாமா தைரியமா இருங்க. அழுது இப்படி உட்கார்ந்து புலம்பனா வந்துருமா? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. உன்கிட்ட யோசனை இருக்கா? எங்க அப்பாங்களே ஹெல்ப் பண்ணல, உன்கிட்ட என்ன இருக்கு? பணம் மட்டும் சொத்து இல்ல, புத்திசாலித்தனமும் ஒரு சொத்து தான். எங்க ஊரு ஜமீன்தார் ராகவ பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியுமா? ஆனா அவர்கிட்ட நமக்கு என்ன வேலை? அவங்க பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்த போறாங்களாம். கிராமத்து மனம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வீடு வேணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடு அப்படிதானே இருக்கு. அதனால என்ன, வீடு வாடகைக்கு கொடுத்தா 10,000 ரூபாய் கிடைக்கும். அது இல்ல, அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட பேசி வீட்டையும் தரோம், ஃபங்க்ஷனையும் நடத்தி தரோம்னு சொன்னோம்னா கண்டிப்பா 10 லட்சமாவது அட்வான்ஸ் கொடுப்பாங்க. நம்ம நிலத்தை கூட லீஸுக்கு கொடுக்கறோம்னு சொல்லலாம். ஐடியா நல்லா இருக்குப்பா, முயற்சி பண்ணி பார்க்கலாமே. சரி அனாமிகா, நீ சொன்ன மாதிரியே செய்வோம். பிரசாதும் அனாமிகாவும் போய் ஜமீன்தார பார்த்து பேசினாங்க. அனாமிகா பேசுனது பிடிச்சு போய் அவரு ஒத்துக்கிட்டாரு. பிரசாத், உங்க வீடு நல்லா இருக்கு. ஃபங்க்ஷன் முழுக்க முழுக்க தமிழ் கலாச்சாரத்துல தான் நடக்கணும். சமையல் விறகு அடுப்புல தான் நடக்கணும். பிளாஸ்டிக் பூ, இங்கிலீஷ் சாப்பாடு இருந்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபங்க்ஷன் நாளைக்கு தான். ஐயோ, நாளைக்கா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எல்லாம் பாத்துக்கலாம் மாமா, நீங்க வார்த்தை கொடுங்க. அப்போ ஜமீன்தார் கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸா கொடுத்தாரு. அத வட்டி வியாபாரி கிட்ட கொடுத்து டைம் வாங்கிக்கிட்டாங்க. வீட்ல எல்லா ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சுது. இங்க பாருங்க மாமா, இந்த அனாமிகாவுக்கு என்ன தெரியும்? டெக்கரேஷன் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சிட்டில இருந்து பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜரை இறக்குறேன். ஃபுட் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். பீட்சா, பர்கர், பாஸ்தாவெல்லாம் இறக்குறேன். ஜமீன்தார் அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. இல்ல, அவர் எல்லாமே தமிழ் வழியில இருக்கணும்னு சொல்றாரு. பீட்சா, பிளாஸ்டிக் பூவெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அடியே கிராமத்து அக்கா, ரிச் பீப்புளுக்கு கிளாஸா இருந்தாதான் பிடிக்கும். நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. அனாமிகா, அவங்க கிட்ட கொடுத்துரு, நமக்கு எதுக்கு பிரச்சனை? இப்படி அவனியும் அஞ்சலியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாங்க. மறுநாள் ஜமீன்தாரோட குடும்பம், சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க. பிளாஸ்டிக் பூக்கள், பலூன்ஸ பார்த்து ஜமீன்தார் டென்ஷன் ஆயிட்டாரு. பிரசாத், என்னது இது? பிளாஸ்டிக் பூவு, பலூன், இதெல்லாம் என்ன? எனக்கு பிடிக்காதுன்னு.
அது என் மருமகளுங்க தெரியாம பண்ணிட்டாங்க. சரி, சாப்பாடு என்ன பண்ணிருக்கிறீங்க? அந்த நேரத்துல டைனிங் ஹால்ல பாஸ்தா நூடுல்ஸ் பர்கரை பார்த்தும் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன அவமானப்படுத்துறீங்களா? தமிழ் வழியில சாப்பாடு இருக்கணும்னு சொன்னனே. சி, உங்க டீலை கேன்சல் பண்றேன். என் பணத்தை இப்பவே திருப்பி கொடுங்க, இல்லனா உங்க மேல நான் கேஸ் போட்டுருவேன். சார், அது வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆச்சேன்னு. ஷட் அப். எனக்கு தேவையானது ட்ரெடிஷன். ஐயோ சார், மன்னிச்சிருங்க. ராகவையா, மன்னிச்சிருங்க. உண்மையான விருந்து எல்லாம் பின்னாடி தோட்டத்துல தான் இருக்கு, வாங்க. இது சின்ன குழந்தைங்களுக்காக பண்ணி வச்சது, வாங்க. இப்படி அனாமிகா எல்லாரையும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செட்டப்புக்கு கூட்டிக்கிட்டு வந்தா. அங்க சாமந்தி பூ தோரணம், கோலம், வாழை இலை, சம்பிரதாயப்படி ட்ரெடிஷன் ஃபுட் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாரு. எனக்கு தேவையானது இதுதான். இதெல்லாம் யாருமா பண்ணது? நான் தான் பண்ணுங்கய்யா. அத்தையோட உதவியால ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு பண்ணோம். எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது. வாழை இலையெல்லாம் வச்சு சமைச்சிருக்கோம். இதெல்லாம் பீட்சா கொடுக்காதுன்னு தெரியும், என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொன்னதும் ஜமீன்தார் குடும்பம் நல்லபடியா ஃபங்க்ஷனை முடிச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அனாமிகா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு ஜமீன்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அற்புதம். அம்மா அனாமிகா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. அமிர்தம் மாதிரி இருக்குமா. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. கடைசியா ஜமீன்தார் பிரசாத் கிட்ட வந்தாரு. இங்க பாருங்க, உங்க பெரிய மருமகளோட பணிவு, பண்பு, அவங்களோட இந்த கலாச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒப்பந்தம் பிரகாரம் மீதி பணத்தை தர, அவங்களுக்கு தனியா இன்னும் ஒரு 50,000 ரூபாவை கூட தர. உங்க கடனை அடைச்சுக்கோங்க. இனிமே உங்க நில பொலத்தை எல்லாம் அனாமிகாவே பாத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார், எங்களை நீங்க தான் காப்பாத்துனீங்க. நான் இல்லங்க, உங்க வீட்டை காப்பாத்துனது உங்க பெரிய மருமக. நன்றிய அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் குடும்பம் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. பிரசாத், ரமேஷ், சாரதா சந்தோஷத்தோட அனாமிகாவை பார்த்தாங்க. மத்தவங்க தலகுனிஞ்சு நின்னாங்க. பாத்தீங்களா, நீங்க அவமானப்படுத்தின அனாமிகா தான் இன்னைக்கு நம்ம மானத்தையே காப்பாத்திருக்கா. உங்க சிட்டி ஆசை நம்மள காப்பாத்தல. அக்கா, எங்களை மன்னிச்சிரு. ஆபத்து வரும்போது எங்க வீட்டு ஆளுங்களே எங்களை காப்பாத்தல. நீ எங்களோட கண்ணு திறந்துட்டக்கா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. ஆமாக்கா, பணத்தை வச்சு அன்பை விலைக்கு வாங்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை இனிமே அவமானப்படுத்த மாட்டோம். இந்த வீட்டு நிர்வாகத்தையே நீதான் பாக்கணும். ஐயோ, நீங்க என்னோட தங்கச்சிங்க. தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, எனக்கு அது ஒன்னே போதும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா இருப்போம். உண்மைதாமா. ஒரு மனுஷனுக்கு தேவையானது நல்ல எண்ணம். அது இருந்தாலே எதை வேணா ஜெயிச்சிடலாம். சாரி அண்ணி, நாங்களும் இனிமே கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். ஆமா அண்ணி, எங்களை மன்னிச்சிருங்க. அனாமிகா, நீ என்னோட மனைவின்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. போதும் போதும். அம்மா அனாமிகா, வாமா கிச்சனுக்கு போலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்போம். அத்தை, இன்னைக்கு நானும் அஞ்சலியும் சமைக்க போறோம். நீங்க உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுங்க. ஆமா அத்தை, இன்னையில இருந்து அக்காக்கு வீட்டு வேலையில நாங்க உதவி பண்ணுவோம். இப்படி வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருந்தாங்க. இது சாத்தியமானது அனாமிகா ஒருத்தியால மட்டும்தான். அன்னையில இருந்து அந்த வீட்ல சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷம் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலயும் இருந்துச்சு. இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். பாய்.